ஹாய் வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சேலம் மல்லூரில் தென் திரு அண்ணாமலையார் கோயில். தென் திருவண்ணாமலை என்கின்ற அற்புத ஆலயம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம். இந்த ஆலயம் மல்லூர் டு வெண்ணந்தூர் போகும் சாலையில் 3வது கிலோமீட்டர் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்குது. வாங்க நண்பர்களே, ஆன்மீக பயணமாக கோயிலுக்கு போய் வருவோம். சின்ன மலை தாங்க. திருச்சிற்றம்பலம். நண்பர்களே, நம்ம விழாகானது அதிகமாக சுற்றுலா தலங்களை பற்றியும் மேற்கொண்டு ஆன்மீக தேடலில் கோயில் பற்றியும் அதிகமாக நம்ம காணொலி வரும். இது ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நன்றி. இந்த வீடியோவை புதுசாக பார்க்குற புதிய நண்பர்களுக்கும் இந்த நம்ம கிளினிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுவாங்க. அப்போ தான் நான் போகிற புது வீடியோ உங்களுக்கு சரியாக வந்து சேரும். நண்பர்களே, ஆனந்தமான நடராச பெருமானுக்கு ஆலயம் அமைக்க சதுரவடிக்கு ரூ. 1000 கொடுத்து நீங்களும் கோயில் கட்டிய புண்ணியத்தை பெறலாம். திருவண்ணாமலையார் அடியார் திருக்கூட்டம். கோயில் உள்ள வந்தோடனே முதல்ல வரவேற்பு ஐயன் விநாயகப் பெருமான் நல்லா அழகாக இருக்குங்க. நல்லா வேலைப்பாடம் நல்லா இருக்குங்க. ஏகம்பத்துறையந்தாய் போற்றி, பாகும் பெண்ணொருவனாய் போற்றி, அண்ணாமலையன் மன்னா போற்றி, கண்ணார் முதகடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஓம் ஆதார சக்தி போற்றி, ஓம் ஆமிருக்கை போற்றி, ஓம் அறிவிருக்கை போற்றி, ஓம் சிம்மிருக்கை போற்றி, ஓம் யோக இருக்கை போற்றி, ஓம் தாமரை இருக்கை போற்றி, ஓம் சூரிய மண்டலம் போற்றி, ஓம் சந்திரமண்டலம் போற்றி, ஓம் அக்னி மண்டலம் போற்றி, ஓம் பராசக்தி மண்டலம் போற்றி போற்றி. ஓம் கோமாதா திருவடிகள் போற்றி போற்றி, 33 தேவர்கள் போற்றி போற்றி. எம்பெருமானே எழுந்தருள்க. தென் திருவண்ணாமலை என்கின்ற அற்புத ஆலயம். இந்த ஆலயத்தோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1999 அன்னைக்கு அடிக்கல் நாட்டினோம் கும்பாபிஷேகத்துக்கு. 12/12/2012 முதல் கும்பாபிஷேகம். 2வது கும்பாபிஷேகம் 2/2/2022 அன்னைக்கு 2வது கும்பாபிஷேகம் நிறைவேறிச்சு. நம்ம ஆலயத்தில் ஆரம்பத்தில் அண்ணாமலையாரும் உண்ணாமலையார் தாயார் மட்டும் நந்தி பிரம்மனோடு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சுற்று தெய்வங்கள் எல்லாமே பிரதிஷ்டை பண்ணி அதுக்கப்புறம் கட்டப்பட்ட கோயில் எல்லாம் கருங்கல்லாகவே அமைக்கப்பட்ட ஆலயம் நம்ம ஆலயம். நம்ம ஆலயத்தோடைய சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சாமியோட பாதத்தின் கீழே, அதாவது பீடத்துக்கு அடியில் பாடல்பட்ட தலங்கள் எல்லாம் அந்த ஆலயத்தில் தான் இந்த மண் எடுத்து வந்து வச்சு நம்ம பிரதிஷ்டை பண்ணுறது. நம்ம ஆலயத்தில் முழுக்க திருமுறை தேவாரம் தமிழ் முறைப்படி தான் பூஜை நடக்குது. நம்ம ஆலயத்தை சுற்றி இருக்கிற கிராமங்கள் எல்லாம் புதுமணி புகழாக சொல்கிறது, இந்த மாதிரி திருமணம் எல்லாமே தமிழ் முறைப்படி நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். அடியார் திருக்கூட்டம் நிறைய பேர் நாங்கள் வருவாங்க. அதேமாதிரி நம்ம ஆலயம் திருவண்ணாமலையில் நிகழ்ச்சி நடக்கிற அத்தனை நிகழ்ச்சியுமே நம்ம ஆலயம் அதே டைமில் நடக்குங்க. கிரிவலம், பரமி தீபம், மகா கார்த்திகை தீபம், அனைத்து விசேஷங்களும் அங்கே எந்த டைம் நடத்துகிறாங்களோ அதே மாதிரியே உற்சவம் எல்லாமே நம்ம ஆலயத்தில் நடந்துட்டு இருக்குது. ஒவ்வொரு அஷ்டமி என்னும் தேய்பிர அஷ்டமி, வளர்ப அஷ்டமி, கிருத்திகை, சங்கடகர சதுர்த்தி, பிரதோஷம், 63 நாயன்மாருடைய குரு பூஜை, பஞ்சமி தேதி அன்று வராகி அம்மைக்கு சிறப்பு அபிஷேகம், இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது. சிறப்பு விசேஷங்கிறது நம்ம ஒவ்வொரு பௌர்ணமி கிரிவலம் நடக்குது. கிரிவலம் நடத்துகிறாங்க. ஒவ்வொரு ஊருக்காரும் சேர்ந்து செய்கிறது. ஒவ்வொரு மாதத்துக்கு 12 மாதம் 12 காரம் கட்டளை செய்கிறாங்க. ஆமாங்க. நம்ம கிரிவலத்துக்கு 10,000 பேர் மேலே வருவாங்க. அன்னாபிஷேகம், நம்ம சாமி அம்மையப்பருக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு திருக்கல்யாணம் பண்ண நிகழ்வு நல்லா சிறப்பாக நடக்குங்க. இப்போ நம்ம ஆலயத்தில் கொடியேற்றம் நடந்திருக்குது. திருவண்ணாமலையில் பார்த்தா நம்ம கொடியேற்றுறாங்க. அதே மாதிரியே கடந்த புதன்கிழமை நம்ம கொடியேற்றிக்கிறோம். டெய்லி உற்சவம் ஊர்வலம் வர்றாங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பிரதோஷம், மகா தீபம், அதிகாலை 4 மணிக்கு பஞ்ச தீபம், எல்லா தீபம் அன்னைக்கே நம்ம எல்லாம் ஒரே மாதிரி அந்த கிழமை இங்கே நடந்துட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம ஆலயத்தில் வந்து நடராஜ பெருமானுக்கு சபை, மகா சபைன்னு பேருங்க. அந்த சபை கட்டுமானம் பண்ணி நடந்துட்டு இருக்குதுங்க. இது முழுக்க கருங்கல்லையே கட்டப்பட்ட கோயில். ஒரு அடிக்கு ஒரு கருங்கல், ஒரு சதுர அடிக்கு 1000 ரூபான்னு சொல்லி நன்கொடை நிறைய பேர் கொண்டு தானாக வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் அது அதிகபடியமாக ஒரு வரவேற்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அதாவது சிவன் பெருமானுக்கு ஆலயம் கட்டுறது சிறப்பு. அது எல்லாத்துலையும் கட்ட முடியும் ஓரளவுக்கு. ஆனால் நடராஜ பெருமான் ஐயாவுக்கு சபை கட்டுறது ஒரு பெரிய விஷயம். ஏதோ ஒரு இடத்துல தான் இருக்கும். ஏன்னா சாமியோட பரவச மண்டலத்தில் மட்டும்தான் நடராஜ பெருமான் வச்சிருப்பாங்க. நம்ம ஆலயத்தில் ஒரு 1-2 சொல்கிற மாதிரி தான் நம்ம நாமக்கல் மாவட்டம், சேலம் மாவட்டத்தில் இருக்குதுங்க. தனிப்பட்ட முறையாக சபைன்னு கட்டி நம்ம சாமியை வச்சு அழகாக பார்க்குறது ஒரு சில இடங்கள் தான். அது நம்ம ஆலயமும் அதில் இருக்கிறங்கிறப்ப ஒரு சிறப்பு. இதில் எல்லாத்து பங்கு இதில் இருக்குன்னு சொல்லி நிர்வாகமும் அடையன்னு ஆசைப்படுறோம். அதே தான் அண்ணாமலையோட விருப்பமும். இதை பார்க்குற டிவி சேனலு பக்தர்களை அனைவரும் முன் வந்து இதுக்கு ஒரு உதவி பண்ண மாதிரி கேட்கக்கூடியது. சிவாயினம்.
திருமந்திரம், தேவாரம், திருவாசகம். தஞ்சை பெருவுடையார் கோயில் கட்டின ராஜராஜ சோழனுக்கு இங்கே ஒரு சிலை இருக்கு. பாருங்க, இந்த பெரிய புராணம் தொடர் வகுப்பு விரிவுரை. குரு பகவான் இதுதான் யார் கோயிலுங்க. விநாயகர் கோயில் பக்கத்திலேயே அழகா முருகர் கோயில், பரம்பொருள் தமிழ் கடவுள் முருகன், அப்பா பரம்பொருளி. நல்லா இயற்கையான சூழ்நிலை, அருமையா இருக்கு கோயில். இந்த கோயில் அண்ணன் தான் வந்து குமார் அண்ணன் தான் வந்து இந்த கோயிலை நல்லா கட்டியிருக்கிறாரு. முழுக்க அண்ணன் தான் அந்த கோயிலை கட்டியிருக்கிறாரு. இங்க ஒரு 9 சிவலிங்கம் இருக்கு. வேண்டுதலண்ணா? ஓ சஷ்டி. ஓ சரி சரிண்ணா. ஓ கோயிலுக்கு நீங்க தான் கட்டளைக்காரண்ணா? ஓ நன்றி நன்றி. நமக்கு அன்னதானம் போட்டது அப்படியே சாப்பிட்டு. இதில் என்ன சொன்னது? 63 நாயன்மார்கள்.
பக்தர்கள்லாம் இங்கே அப்படியே பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு வர அன்னதானம் பண்ணுறவங்க சமீபம் போல் இருக்குது. நல்லா இயற்கையான சூழ்நிலையில் இந்த கோயில் அமைஞ்சிருங்க. அன்னதானம் பண்ணுறாங்களா இல்லை? இப்போ சஷ்டிக்கு வந்து இன்னைக்கு செஞ்சவர் சஷ்டி பண்ணுறவர் கிருத்திகை ஒன்று பண்ணுறாங்க. ஓ இப்போ நீங்கள் இப்போ தானமாக இதை நன்கொடை கேட்குறீங்களா? அதே ஓஹோ சரி சரி. முழுக்க இதை போட்டு செஞ்சுருவோம். அப்புறம் மாட்டு தேவனத்துக்கு உழவர் பண்ணிக்குவாங்க. எல்லா இதுக்கும் அபிஷேகத்துக்கு எல்லாம் உள்ள இந்த துணிகளை மடிட்டு அவங்களுக்கு சம்பளம். ஓ இந்த மாதிரி எல்லா இதுக்கும் அந்த ஒரு நூறாக்குறை இருக்கு. எல்லா இதுக்கும் பயன்படுத்தி அதான் இப்போ நீங்கள் நன்கொடைனா பணம் மட்டும் இல்லை, வேற எந்த பொருளாகவும் கொடுக்கலாம். சரி கொஞ்சம் உதவி பண்ணுங்க. நடராஜருக்கு ஆலயம் பண்ணி நடந்துட்டுருங்க. கற்கோயில கட்டுறதுனால ஒரு அடி கல்லுக்கு 1000 ரூபாய்ங்க. இது உங்களால் முடிஞ்சது 500, 1000, 500 கூட உங்களுக்கு தரலாங்க. இதை நம்மளால முடிஞ்ச உதவி செய்யணும். சரி, உங்களால் முடிஞ்ச உதவி இந்த திருப்பணிக்கு நாமளும் பங்கேற்கணும்னு சொல்லிட்டு உங்களையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். உண்மையாக சொல்ல போனால் இந்த கோயிலுங்க கோயில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், எல்லாமே கருங்கல்லால் கட்டின கோயில் அது. ஆனால் ஏகப்பட்ட பொருள் செலவாயிருக்கும். உங்களால் முடிஞ்ச உதவியை இந்த கோயிலுக்கு செய்கிறது ரொம்ப சிறப்பு நான் நினைக்கிறேன். தரிசனம் நல்லா சிறப்பாக முடிஞ்சதுங்க. இது அந்த மலை வந்து ஒரு சின்ன ஒரு குன்று, மாடு தொழுவோம். நமது கிரீட்டிங் சேனலின் ஆன்மீக பயணம் மென்மேலும் தொடர உங்களது பொன்னான ஆதரவை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.